ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு ஒரு கூட்டு செய்யணும். கண்டிப்பா நீங்க இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு சேர்த்து குக்கர்லயே 2 விசில் விட்டு இறக்குனாவே போதுங்க. 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேங்க. அது குக்கர்ல சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். புடலங்காய் எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. அதையும் நம்ம நல்லா அலசிட்டு அந்த குக்கரோடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப டைம்ல எடுக்காதுங்க. குக்கர்ல வந்து விசில் விட்டு இறக்குனா தாளிச்சு விட்டோம்னா போதும். சூப்பரான கூட்டு தயாராயிரும். இப்ப காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு வச்சிரலாம். தேவையான அளவுக்கு உப்பு, காய் மூழ்குற அளவுக்கு கொஞ்சமா 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டா போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். குக்கர்ல நல்லா 2 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு வாணல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம். இதெல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப வேக வச்சு வச்சிருக்க அந்த பாசி பருப்பு, புடலங்காயும் பாருங்க நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லா இந்த மாரி மசிச்சு விட்டுறலாம். தண்ணி கம்மியா இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதுங்க. நல்லாருக்கும். இல்லைன்னா தண்ணி வடிகட்டுற மாரி ஆயிரும். 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டா போதும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ப அதுல ஊத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி காய்க்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். உப்புலாம் கரெக்ட்டா இருக்கு. கூட குறை இருந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனா, சூப்பரான புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு சேர்த்த புடலங்காய் கூட்டு தயாராயிருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.